ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேபிள்ஸ் அண்ட் ஃபோக்டெயில்ஸ் எ பாட்டில் ஆஃப் டியூ அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து எந்த புக்கில் வந்து இருக்குது அப்படின்னா சிபிஎஸ்சி 6th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் புக்கில் வந்து இருக்குது. பூர்வி அப்படின்ற ஒரு புக்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ எ பாட்டில் ஆஃப் டியூ அப்படின்ற ஒரு ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வேர்டுக்குரிய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரவுண்ட் பண்ணணும். அதுக்குனா வந்து என்ன இது அப்படின்றத வந்து கரெக்டாக ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ரேட்டுனா வந்து சேடாக இருக்கிறது, ஸோ அதை வந்து ரவுண்ட் பண்ணணும். பிளான்டேஷன்னா என்னது, சேஜ்னா யார், சர்ப்ரைஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் வந்து ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எ பாட்டில் ஆஃப் டியூ அப்படின்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஸோ இதில் உள்ள கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராம்நாதா தான் இருப்பார். இந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து ராம்நாதா. அதுக்கப்புறம் வந்து சேஜோட நேம் வந்து மகிபதி அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ராம்நாதாவோட ஒய்ஃப் நேம் வந்து மதுமதி. இவங்க மூணு பேர் மட்டும்தான் இந்த ஸ்டோரியில் வந்து வருவாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராம்நாதா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க. ஸோ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி வந்து ராமநாதா கையில் வந்து எல்லா எல்லா பொறுப்புகளையும் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ராம்நாதா அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ அதை எதையுமே வந்து அதை கண்டுக்கவே இல்லை. அந்த லேண்டு என்னன்னு கூட ஒரு எட்டி கூட வந்து பார்க்கவே இல்லை அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஒரு என்ன ஐடியாவில் வந்து இருந்திருக்காரு அப்படின்னா வந்து இவருக்கு வந்து ஒரு ஃபன்னி ஐடியா. ஸோ இவர் வந்து எதை வந்து நம்புகிறாரு அப்படின்னா ஒரு மேஜிக் போர்ஷனை வந்து நம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது வந்து நம்ம கையிலையும் வந்து ஒரு மேஜிக் போர்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து ஸோ நம்ம அதை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அது வந்து எல்லாமே வந்து கோல்டாக மாறிடும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இவர் வந்து இருக்கிறாரு. ஆனால் இது மூலமாக வந்து இவர் வந்து நிறையா பேர் வந்து ஏமாற்றிருக்காங்க, நிறையா பீப்புள் வந்து சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராம்நாதா வந்து அதை கிவ் அப் பண்ணவே இல்லை. அதாவது வந்து அவர் ட்ரை பண்ணதை விடவே இல்லை அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜ் ட்ராக்ட்ஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்றது தான் வந்து அர்த்தம். நிறையா வந்து நிலம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. போர்ஷன் அப்படின்னா வந்து போர்ஷன் அப்படின்றதுக்குரிய மீனிங் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு லிக்யூடு. அந்த லிக்யூடில் வந்து அந்த லிக்யூடு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மந்திரம் போல் ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அது வந்து கோல்டாக மாறிடும். ஸோ அதுதான் வந்து போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எ லிக்யூட் வித் மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை நினச்சி வந்து இவங்களோட ஒய்ஃப் மதுமதி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபீல் பண்ணி ரொம்பவே அவங்க வந்து டயர்டாகவே ஆகிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ எவ்வளோ மணி தான் வந்து இந்த ராம்நாதா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னே தெரியலையே. ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம கையில் வந்து மணியே வந்து இல்லாமலே போக போகுது அப்படின்னு வந்து அவங்க வந்து நினச்சிட்டாங்க. ஸோ ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸான சேஜ் அப்படின்னா வந்து யார் அப்படின்னா ஒரு முனிவர். அந்த முனிவர் பேர் வந்து மகிபதி அப்படின்றதுக்கு வந்து அந்த ஊருக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ ராம்நாதாவுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியுது. இவர் தான் வந்து எல்லார்கிட்டையுமே வந்து கேட்டுட்டார்ல. ஸோ இந்த முனிவரையும் வந்து வந்தது தெரிஞ்சு அவர்கிட்டையும் வந்து போய் கேட்குறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி மேஜிக் போர்ஷனுக்குரிய இதை வந்து சொல்லி கொடுங்க அப்படின்றது வந்து கேட்குறாரு. ஸோ அவர் வந்து அந்த சேஜ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆமாம்ப்பா, எனக்கு வந்து இது தெரியும். நான் வந்து ஹிமாலயாவுக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கும்போது வந்து எனக்கு இது பற்றின இது வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஆனால் அது பண்ணுறது வந்து ரொம்பவே உனக்கு கஷ்டமாக இருக்கும்ப்பா அப்படின்னு வந்து சேஜ் வந்து சொல்லிட்டாரு. சேஜ் வந்து அந்த முனிவர் வந்து ராமநாதா கிட்ட வந்து சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராமநாதா வந்து விடுவாங்களா, இதுக்காக தான் இவ்வளோ இது வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவர் வந்து ரொம்ப வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, என்னன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து அதை சொல்லியே ஆகணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டியூ அப்படின்றதுக்குரிய மீனிங் வந்து என்னென்னு பார்ப்போம். டியூ அப்படின்னா வந்து ஒரு அதாவது நம்ம பனித்துளின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து டியூ. ஒரு ஸ்மால் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து லீவ்ஸ் மேலே இருக்கும். ஸோ அது வந்து எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டியூரிங் நைட் அப்போ மட்டும்தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து டியூ அப்படின்றது வந்து அர்த்தம். சரிங்க? நெக்ஸ்ட் வந்து இந்த சேஜ் வந்து அடுத்து வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பனானா மரத்தை வந்து நீ வந்து அந்த பிளான்ட்டை வந்து நட்டு வச்சு அது உன்னோட கையாலே வந்து வளர்க்கணும். ஸோ அப்படி வளர்க்கும் போது அதில் உருவாகக்கூடிய அந்த டியூஸ் இருக்கும்ல, அந்த பனித்துளிகள் வந்து
உன்னோட கையாலே வந்து கலெக்ட் பண்ணணும். அது வந்து எவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு 5 லிட்டர்ஸ் வந்து வேணும். அதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து கலெக்ட் பண்ணி நீ வந்து என்கிட்ட கொடுத்த அப்படின்னா நான் வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேன். அதாவது ஐ வில் சாண்ட் சம் மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாண்ட் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து டு ரிப்பீட் ஆர் சிங் எ வேர்ட் ஆர் ப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மந்திரம் வந்து சொன்னேன் அப்படின்னா ஸோ அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா மேஜிக் போர்ஷனாக மாறிடும். இதுதான் வந்து அதுக்கப்புறம் நீ அந்த மேஜிக் போர்ஷனை நீ தெளிச்ச அப்படின்னா உனக்கு எல்லாமே வந்து கோல்டாக வந்து மாறிடும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வந்து உன்னோட கையாலே வந்து ஒரு பனானா பிளான்ட்டை வந்து நட்டு வச்சு அதுலேருந்து வந்து நீ டியூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு 5 லிட்டர்ஸ் நீ வந்து கலெக்ட் பண்ணி நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு அந்த மந்திரத்தை வந்து சொல்லி தந்து அது வந்து மேஜிக் போர்ஷனாக மாறிடும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே அப்படின்ற வந்து இதை தான் வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ராம்நாதா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரி பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா வந்து ஆனால் வந்து வின்டர் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஃபியூ மந்த்ஸ் கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும். நான் எப்படி வந்து 5 லிட்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. உடனே வந்து சேஜ் வந்து சொல்கிறாரு நீ ஒரு பிளான்ட் தான் வைக்கணும்னு அவசியமே இல்லை, நீ நிறையா பனானா பிளான்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து நீ வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். முக்கியமான விஷயம் இது எல்லாமே வந்து உன்னோட ஓன் ஹேண்டால் தான் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணணும் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லிடுறாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ராம்நாதா வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஒய்ஃப் மதுமதி இருக்காங்களா அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து போகிறாரு அந்த லேண்டே வந்து பார்ப்போம். அந்த லேண்டை க்ளீன் பண்ணுறாரு. அதுக்குரிய எல்லா வேலைகளையுமே பண்ணி ஒவ்வொரு பிளான்ட்டையும் வந்து அதாவது ஒவ்வொரு வரிசையாக வந்து பனானா பிளான்ட்டெல்லாம் வந்து நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ வின்டர் சீசன் வர்றப்போ வந்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த டியூஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கவனமாக பார்த்து வந்து அந்த பாட்டில் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இவங்களோட ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ மதுமதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து டியூஸ் கலெக்ட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு. மதுமதி வந்து அந்த பனானாலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அது எல்லாத்தையும் ஒரு நல்ல ரேட்டில் வந்து விற்று அவங்க வந்து ஸோ மணியை வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ ஓவர் தி இயர்ஸ் நிறைய வருஷம் வந்து போய்கிட்டே இருக்குது. இப்படியே போய்கிட்டே இருக்குது. பனானா பிளான்டேஷன் பண்ணுறாரு, டியூஸ் கலெக்ட் பண்ணுறாரு. இப்படியே ஒர்க் வந்து அவருக்கு நிறையா போயிட்டே இருக்குது. ஒரு 6 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு கையிலேயே வந்து கிடச்சிருக்கு 5 லிட்டர்ஸ் ஆஃப் டியூஸ் அப்படின்றது வந்து அதாவது கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 6 வருஷம் கழிச்சு தான் இந்த இதுவே வந்து இவரோட கைக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை கேர்ஃபுல்லாக வந்து அந்த பாட்டிலை ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு போய் அந்த முனிவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அந்த முனிவர் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு வந்து ஒரு ஒரு லோயர் வாய்ஸில் வந்து பேசுகிறாரு. அதாவது வந்து அதை ஒரு மந்திரம் வந்து இன்னும் சொல்லித்தரேன்னு சொன்னார்ல, ஒரு மந்திரம் போட்டு வந்து உனக்கு மேஜிக் போர்ஷனாக மாற்றி தரேன் அப்படின்னு வந்து சொன்னார்ல. ஸோ அதனால தான் மட்டர்ட் அப்படின்னா வந்து என்ன மீனிங் அப்படின்னா ஸ்போக் இன் எ லோயர் வாய்ஸ் அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ கம்மியான வாய்ஸில் வந்து ஒரு இது வந்து சொல்லிவிட்டு அந்த பாட்டிலை வந்து கொடுத்துட்டு ராம்நாதா கிட்டே கொடுத்துட்றாரு. நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து கோல்டாக மாறிடும் அப்படின்னு வந்து அந்த சேஜ் வந்து சொல்கிறாரு. ஸோ ராம்நாதாவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக ஆயிடுச்சு. ஸோ வேகமாக வந்து அவர் வந்து ஒரு காப்பர் வெசல் வந்து கொண்டு போயிருந்தார். அதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்து தெளிக்கிறாரு. இது வந்து எப்போ வந்து கோல்டாக மாறும் அப்படின்னு வந்து அந்த காப்பர் வெசல் எப்போ கோல்டாக மாறும்னு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் வந்து அங்கே வந்து எதுவுமே நடக்கவே இல்லை. நத்திங் ஹேப்பன்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. உடனே வந்துச்சு ராமநாதாவுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கள் வந்து என்னை ஏமாற்றிட்டீங்க, நீங்கள் வந்து என்னோட 6 வருஷத்தை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேங்க. 6 ப்ரீஷியஸ் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 6 வருஷம் ப்ரீஷியஸ் அப்படின்னா என்னது, ஒரு வேல்யூபிளான 6 வருஷத்தை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சேஜ் மகிபதி வந்து சிரிச்சிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம மதுமதியை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ மதுமதி யார், நம்ம ராமநாதாவோட ஒய்ஃபு. ஸோ அவங்க வந்து முன்னாடி வராங்க. அவங்க கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க அப்படின்னா அப்படியே கோல்டு காயின் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே அது ரொம்ப நல்லாவே மின்னுது அது ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப. ஸோ சேஜ் வந்து இதை வந்து ராமநாதா கிட்ட வந்து காமிக்கிறாரு. ராமநாதா வந்து ஒரே சர்ப்ரைஸாக மாறிட்டார். என்ன இது, எந்த ஒரு மேஜிக் பொஷனுமே இல்லாமல் இது எப்படி வந்து கோல்டாக மாறுச்சு, எதுவுமே வந்து தெளிக்கவே இல்லை, இது எப்படி மாறுச்சு அப்படின்றது வந்து அவருக்கு வந்து
ஒரே யோசனையாயிடுச்சு. உடனே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இது எந்த ஒரு மேஜிக் போஷனாலையும் எதனாலையும் வந்து ஆகவே இல்லை. இது நீ உன்னோட ஹார்ட் ஒர்க் பண்ணனால வந்து கிடச்சது. நீ வந்து இந்த 6 இயர்ஸாக வந்து நிறையா பிளான்டேஷன்லாம் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அதை வந்து உன்னோட ஒய்ஃப் வந்து அதில் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து மார்க்கெட்டில் போய் வந்து விற்று காசு இது பண்ணி அதை வந்து கோல்டாக வந்து மாற்றிக்கிட்டாங்க. இது எல்லாமே வந்து உன்னோட ஹார்ட் ஒர்க்னால மட்டுமே வந்து கிடச்சது. வேறு எந்த ஒரு மேஜிக்னாலையும் வந்து கிடையாது. இதை நீ வந்து புரிஞ்சுக்கணும். இதை நான் வந்து நீ பார்த்த ஃபஸ்ட்டு நாளே வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து நீ என்ன செஞ்சுருப்ப, அதை நம்பியிருக்க மாட்டேன், அதை செஞ்சுருக்கவும் மாட்டேன். அதனால தான் நான் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து உன்கிட்ட ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத வந்து அந்த சேஜ் வந்து சொல்கிறாரு. ஸோ ராம்நாதாவும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓகே அப்படின்றத வந்து அவரே வந்து அதுக்கப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேலை செஞ்சு நம்ம இது பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம கையில் வந்து இந்த மாதிரி கோல்டு காயின்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டெய்லி அடுத்த டே பை டே வந்து டெய்லி அவர் வந்து பிளான்டேஷன் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த பாட்டில் ஆஃப் டியூ அப்படின்ற ஒரு ஸ்டோரி வந்து சுதாமூர்த்தி அப்படின்றவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிடெட் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பூர்வி புக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.